மகாலயபட்சம் தேதி, திதி, நேரம், ஆரம்பம் மற்றும் முடிவு 8/9/2025 முதல் திங்கட்கிழமை மகாலயபட்சம் ஆரம்பம் அதிகாலை 12:33 முதல் பிரதமை திதியில் துவங்கி 21/9/25 அன்று ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை அதிகாலை 1:03 முதல் 22/9/2025 அதிகாலை 1:42 வரை மகாலயபட்சம் முடிவு. ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை திதி துவங்கி புரட்டாசி அமாவாசை வரையிலான 15 நாட்கள் மகாலயபட்சம். இந்த மகாலயபட்சத்தில் முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் அளிக்க வேண்டும். மகாலயபட்சம் என்கின்ற பித்திருக்களுக்கு உண்டான 15 நாட்களில் மறைந்த முன்னோர்கள் நமது இல்லங்களில் வந்து தங்குவார்கள். இந்த 15 நாட்களில் மறைந்த முன்னோர்களுக்கு மட்டுமே முதலிடம் கொடுத்து தினமும் பித்ரு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். இப்படி செய்தால் பித்ருக்கள் சந்தோஷம் அடைந்து மனதார நமக்கு ஆசீர்வாதம் தருவார்கள். இந்த வருடம் மகாலயபட்சம் 8/9 திங்கட்கிழமை பிரதமை திதியில் அன்று தொடங்கி 21/9 ஞாயிற்றுக்கிழமை சர்வ அமாவாசையாக மகாலயபட்ச அமாவாசை அன்று முடிவடைகிறது. இந்த நாளில் மறைந்த முன்னோர்கள் நமது இல்லத்தில் இருப்பதால் எனவே மணி அடித்து பூஜை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் பித்திருக்களுக்கு சற்று கோபம் வந்துவிடும். சாபம் கொடுத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறிவிடுவார்கள். இந்த மகாலயபட்ச 15 நாட்களிலும் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் குறிப்பிட்ட சில நாட்களில் கொடுக்கலாம். அதை பின்வருமாறு தருகிறேன். இந்த நாளில் பித்ரு தோஷம், பித்ரு கடன், பித்ரு சாபம் நீங்கும். மகாலயபட்சம் 15 நாட்களில் என்ன செய்யக்கூடாது என்றால் முடி நகம் வெட்டக்கூடாது, தாடி மீசை எடுக்கக்கூடாது மற்றும் புதியதாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. இந்த 15 நாட்களிலும் பித்திருக்களுக்கு மட்டுமே முதலிடம் தர வேண்டும். அமாவாசை நாளில் பித்ருலோகத்தில் இருந்து புறப்படும் நமது முன்னோர்கள் அந்த மகாலய பட்ச முதல் நாளன்று நமது இல்லத்திற்கு வருவார்கள். இந்த 15 நாட்களும் நம்முடன் இருந்து மகாலயபட்ச அமாவாசை என்று பித்ரு தர்ப்பணம் பெற்று ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதம் வழங்கி மீண்டும் பித்ருலோகத்திற்கு புறப்பட்டு செல்வார்கள். அமாவாசை அன்று மறைந்த முன்னோர்களுக்கு கருப்பு எள்ளுடன் சுத்தமான நீர் சேர்த்து பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டும். நமக்கு இது மிக புண்ணியத்தை கொடுக்கும். எல்லா சாபம் தோஷத்தையும் நீக்கும்.